வணக்கம். நான் உங்களை மாதிரி ஒரு சக மனிதன் தான். கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை மூடிட்டு அடுத்த நாள் திரும்ப எழுந்திரிச்சு திரும்ப வேலை ஓடுற ஒரு ஆள். பட் லாக்டவுன்ல வேலை போய் வீட்டில் உட்காந்து நிறைய பேர்ல நானும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் தான் இப்படியா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு திரும்ப உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி யோசிச்சும் போது கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அரசியல். தமிழ்நாடு, உலகம் மற்றும் இந்தியா எல்லா விதமான அரசியல், அதுதான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம் இந்த லாக்டவுன்ல இருந்து. லாக்டவுன்ல எல்லாரும் புதுசா யூடியூப் சேனல்ஸ் ஓபன் பண்ணாங்க, ஹோட்டல்ஸ் ஓபன் பண்ணாங்க, கேண்டீன்ஸ் ஓபன் பண்ணாங்க. பட் நான் லாக்டவுன்ல எதுவுமே பண்ணல. ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அதுக்கு அரசியலோட பங்களிப்பு என்ன அப்படிங்கறத மட்டும்தான் கத்துக்கிட்டேன். இப்ப இந்த வீடியோ போடுறது கூட இது மூலமா மானிட்டைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. அதனால நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோல வர கருத்துக்கள் சரியானதா பட்டா இதை மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க, அதை பற்றி விவாதிங்க. இது ஒண்ணுதான் இந்த வீடியோவோட ஒரே நோக்கம். எப்படி நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் இருதரப்பு வாதங்கள் இருக்கும். அதனால நான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறதில்ல. இது நான் கத்துக்கிட்ட விஷயம், அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்றேன். மற்றபடி நான் தான் சரின்னு அதுல சொல்ல போறதில்லை. எல்லாத்துக்கும் ரொம்ப ரூட் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆட்சி அமைப்பு ஒரு மக்களாட்சியா கிடையாது. மக்களாட்சினா மக்கள் அவங்கள ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து அவங்கள ரூல் பண்றதுக்கு கொண்டு வரணும். ஆனா நம்ம நாட்டுல எப்பவுமே ஒரு தலைவன் ஒரு சின்னம், அதுக்கு கீழே யார் இருந்தாலும் நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்க. மற்ற சின்ன தலைவர்களும் இத சரி பண்ண விரும்பாம அவங்களுமே சின்ன விஷயங்களை பெருசாக்கி அதை வச்சு அரசியல் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் மக்கள்ல ஒரு நல்லவன் மக்களுக்கு கிடைக்கிறது தடைபட்டே போச்சு. ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு கீழேயும் தலைவனோட பேருக்கு கீழேயும் யாரு வந்து நின்றாலும் அவரை நமக்கு மேல் உட்கார வச்சு தலைவன் கொண்டாடுறதே நம்மளுடைய வழக்கமாயி போச்சு. நான் இந்த மாதிரி படிக்கும்போது கவனிச்ச ஒரு விஷயம், சுதந்திரத்துக்கு அப்புறம் காந்தி காங்கிரஸை கலைக்கணும்னு சொன்னதா நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான காரணம் என்னன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தலைவர் ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆன அப்புறம் அவர் கெட்டவரா இருந்தா கூட மக்கள்ல ஒருத்தர் அவரை எதிர்த்து போராட முடிகிற அளவுக்கு சக்தி இருக்கிறது இல்ல. அதற்கு தேவையான மக்கள் சப்போர்ட்டோ பைனான்சியல் சப்போர்ட்டோ அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் அவர் அனைத்து கட்சிகளையும் டிஸ்மேண்டில் பண்ணுங்க, மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க, மக்கள் ஒருத்தர் நல்லவர் வரட்டும் அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. இந்த மக்களாட்சியில உள்ள ப்ராப்ளம் எல்லாம் சொல்ல வேண்டிய மீடியாஸ் கொஞ்ச நாள் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரையும் டிவி சேனலையும் வாங்கிட்டு அவங்களுடைய ஊடகங்களை அதை மாத்திட்டாங்க. அதனால உண்மை எப்பவுமே மக்களை போய் சேர்ந்ததே இல்லை. மக்களுக்கு வருவது எல்லாமே ஒரு தரப்பு வாதங்களும் அந்த தரப்புக்கு ஆதரவான கருத்துக்களும் மட்டும்தான். கடைசியா சோசியல் மீடியாஸ் வரைக்கும் அந்த கட்சிகளுடைய கரங்கள் நீண்டு மொத்த கண்ட்ரோலும் அவங்ககிட்ட இப்ப போயிடுச்சு. இந்த கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே விளம்பர கம்பெனிகள். அதுங்களுக்கு வர்ற விளம்பரத்தை வச்சுதான் அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க.
அதனால அந்த விளம்பர கம்பெனிகளை யூஸ் பண்ற நம்ம பயனாளிகள் யூசர்ஸ் தான். பட் அதுக்கு காசு கொடுக்குறவங்க தான் கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்கலாம், ரிலிஜியஸ் லீடராகவும் இருக்கலாம், இல்லை யாரா வேணாலும் இருக்கலாம். அதனால அந்த கம்பெனிகள் அந்த கஸ்டமருக்கு தான் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருப்பாங்களே தவிர அதோட யூசர்ஸ்க்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. யாராவது மாற்றம் கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்றது முட்டாள்தனம். ஏன்னா மாற்றமே வந்தாலும் அது மாற்றம்னு நம்ம ரியலைஸ் பண்ற அளவுல நம்ம இல்லை. அதனாலதான் நான் இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிட போறேன். நான் எந்த கட்சிக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணி சொல்ல போறதில்ல. என்னுடைய தரப்பு உண்மைகளையும் என்னோட தரப்பு வாதங்களையும் மட்டும்தான் சொல்ல போறேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டா இதை நீங்க மற்றவர்களோட பகிர்ந்துக்குங்க. இதை பத்தி விவாதிங்க. மக்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் வளர வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதற்காக மட்டும்தான் இதை நான் செய்யறேன். நன்றி.